நீட் தேர்வுக்கு நம்ம எதிரி இல்லை. மருத்துவம் படிக்கணும்னா நீட் மிக முக்கியம் தேவைன்னு கொண்டு வந்துட்டாங்க. சட்டமாட்டு வந்தாச்சு. அது எப்படி நடக்கு, யார் நடத்துறா உங்களுக்கு தெரியும். தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ ஒரு அமைப்பு நடத்துது. அது ஒரு தனியார் அமைப்பு. இப்போது இந்த ரோட்டரியில் இருக்கிற மாதிரி அதுல ஒரு 10 பேர் சேர்ந்து அதை நடத்துறாங்க. நாடு முழுதும் எத்தனை 1000 கோடி ரூபாய் அதுல பொருளுது. அது கூட பரவாயில்ல, எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுங்க போங்க. அதை நேர்மையா நடத்துறதுனா பிரச்சனை இல்லை. கிரேஸ் மார்க் போட்டோன்னே 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் அந்த என்டிஏ முகமை போட்டதுதான் தமிழ்நாட்டு நம்முடைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறோம். அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேட்கின்றோம். ஒரு சாமானியனை அழைத்து உன் தலைமையில 10 பேரை கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு நீதான் என்டிஏ தேசிய முகமை தேர்வு நடத்திக்க, வேண்டிய ஆளுக்கு என்ன போட்டுக்க, இந்தியா முழுவதும் பயிற்சி மையம் தொடங்கிக்க, அவங்க கூட டைப் பண்ணிக்க, தொடர்புல இரு, நியாயமானி தான் கேட்கறாங்க. அது நியாயம் இல்லை. நீங்க அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை நம்முடைய கல்வி கட்டமைப்பையே சீரழித்தது போன்று ஆகிவிடுகிறது. 1 முதல் 12 வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் 1200க்கு 1100 மதிப்பெண் பெற்று உயர்ந்த கல்வியை படிக்கலாம் என்று இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் நீ ஃபெயில் ஆயிட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, 11, 12 படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து நீட் தேர்வுக்கு செல்கின்ற கொடுமையை பார்த்தால் ஒரு கல்வி கட்டமைப்பையே அளிக்கின்றவன். அதாவது நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு எதிர் கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர எதிரானவங்க கிடையாது. நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து, நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய கருத்தும். அதுல முதல்வருக்கும் அதே கருத்து தான், அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான், இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான். உங்களுக்கும் அதே கருத்து இருந்ததுன்னா அரசியல் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யறேன்னு நன்றியோடு நான் நினைப்பேன். உங்களையும் இல்ல ஒன்னும் மாற்றுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ல நான் தான் தெளிவுபடுத்திட்டேன். நீங்க தனியார்ட்ட வேணா கொடுங்க அப்படின்னீங்க. இப்போ ஒரு தனியார் முகமை தான் நடத்துது. அது தம்பிக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பொதுத்துறை, அரசு துறை. அதே மாதிரிதான் தமிழ்நாடும் ஒரு அரசு நடத்துறதுக்கும் ஒரு தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து நீங்க நடத்துங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பேரு தேசிய தேர்வு முகமேண்டி நீங்க வச்சுக்கலாமே தவிர நீங்களே சொல்லுங்க. உண்மையை பேசுவோம் அதானே, அப்பாவும் உண்மையை தான் பேசுவேன், நீங்களும் உண்மை சொல்லுங்க. உண்மை இல்லாம ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை அழிக்கக்கூடியது நீட். அது யார் காலத்தில் எங்க அதுக்குள்ள நான் போகல. நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. அது 11, 12 வரை படிச்சுட்டு அந்த பிள்ளைகளை மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்தா அது நியாயம். 11, 12 படிக்கிற தமிழ்நாட்டு பிள்ளைகளை எங்க அனுப்பியிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க தம்பி. நாட்டில் உண்மையை சொல்லுங்க. எல்லாருமே பல லட்சம் கொடுத்து பயிற்சி மையத்துக்கு போறாங்க. அந்த வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு இந்த இருக்க கட்டமைப்பு, இந்த சட்டம் மாறும் வர நாங்களும் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.